அரசியல் அலசல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். தமிழகத்துல மின் கட்டணம் 3.16% அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஜூலை மாசத்துல இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழகத்துல 3 கோடிக்கும் அதிகமான மின் இணைப்புகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மின்சாரத்தை கையாளக்கூடிய மின் வாரியத்தோட இழப்பு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதனால 2022 மின் கட்டணம் 30% மேல உயர்த்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம 2026-27 வரைக்கும் வருஷந்தோறும் ஜூலை 1 முதல் மின் கட்டணத்தை உயர்த்தவும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கு. அதன்படி கடந்த 2023 ஜூலைல 2.18% கட்டணம் உயர்த்தப்பட்டுச்சு. 2024 ஆண்டு 4.83% உயர்த்தப்பட்டுச்சு. அதுல வீடுகளுக்கான கட்டண உயர்வை தமிழக அரசு ஏத்துக்குச்சு. இதோட தொடர்ச்சியா இந்த ஆண்டும் 6% உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா ஏப்ரல் மாத பணவீக்க விகிதம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது குறைவா இருக்கோ அந்த அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்படும். அதன்படி 3.16% அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த உயர்வு ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. இந்த கட்டண உயர்வு வீடுகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு அமல்படுத்தப்படும். இதுக்கு காரணம் மத்திய அரசோட உதய் மின் திட்டத்துல தமிழக அரசு கையெழுத்திட்டதுதான். 2027 வரைக்கும் ஆண்டுதோறும் ஜூலை மாசம் மின் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கு. ஸ்டாலின் ஆட்சியில தொடர் மின் கட்டண உயர்வால அடி மேல அடி, இடி மேல இடியா சீரழியும் அவலம் இருக்கு. இப்போ எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்த கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.